எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த வாரத்துடைய மிக விசேஷமான ஒரு சாட்சியோடு செய்தியோடு நாங்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். காரணம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். பலதரப்பட்ட பிரச்சனையினால் நீங்கள் கவலைப்பட்டு, அதாவது வருத்தப்பட்டு கலங்குவது இல்லை. குறிப்பா பேசும்போது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பல பிரச்சனை மக்களுக்கு உண்டு. ஆனால் விசேஷமாய் இன்னைக்கு அநேகர் கடந்து போகிற பிரதானமான பிரச்சனைன்னு சொல்லணும், சரீரபூர்வமாய் பொருளாதார பிரச்சனை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மிக பெரும் அளவில் அவங்களுக்கு அவமானத்துக்குரிய ஒன்றா இருக்கு இல்லையா? மிக நிச்சயமா ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒன்றா இதற்கு இருக்குமே. ஆனால் அது பொருளாதார பிரச்சனை. ஏன்னா பல மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில சந்திக்கிறவரா இருக்காங்க. ஆனா பண ரீதியான பிரச்சனை வரும்பொழுது திருமணங்கள் மத்தியில் இது பிளவுகள் ஏற்படுத்துது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில குழப்பங்களை ஏற்படுத்துது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளம் அப்படி கூட சொல்லலாம். இந்த பொருள் ரீதியான பிரச்சனை பல பிரச்சனைகளுக்கான வழி வகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் யார் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம் மிக தெளிவாக இந்த இடத்துல புரியும். சரியா இல்லைங்க? மிக நிச்சயமா. எனவேதான் நாம் தொடர்ந்து இதை குறித்து பேசுவதற்கு முன்பாய் பொருளாதார ரீதியாய் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து செல்லுகிறீர்களா என்பதை இந்த வீடியோ மூலமாய் நீங்கள் நிதானிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். மக்கள் இதை பார்க்கும்போது ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கை என்று நீங்கள் சொல்வீர்களானா, அடுத்து நாம் சொல்ல போகிற வார்த்தை, நீங்கள் கேட்க போகிற சாட்சி உங்களுக்கால். வீடியோ கவனிகள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக இதுதான் பல மக்களுடைய உண்மையாய் இருக்கிறது. பைகள் வெறுமையாய் இருக்கிறது. பெறுகின்ற பணம் சீக்கிரத்தில் மறைந்து விடுகிறது. நீங்கள் கடினமாய் உழைக்கிறீர்கள், ஆனால் என்ன நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு போதுமானது கிடையாது. நீங்கள் வாடிக்கையாளர்களை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் அது ஒருபொழுதும் போதுமானது கிடையாது. நாட்கள் செல்லுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆழமான உணர்வு உங்களுக்குள் வளருகிறது. நான் இவ்வளவு கடினமாய் உழைத்தும் எப்படி என்னிடத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இந்த வசனமானது என்ன அனுபவமுடையதாய் உங்களுக்கு இருக்கிறது? வாருங்கள், தேவனுடைய உடன்படிக்கையின் மூலம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்கள். எனவே எல்லா வெறுமையும் முடிவுக்கு வரும். எனவே திங்கட்கிழமை கூட்டங்களில் இணையுங்கள். ஏனென்றால் அனைத்து வெறுமையின் முடிவோடு எல்லா தொழிலாளர்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான நாள் மற்றும் அந்த நாள் உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். கூட்டம் நேரம் மாலை 7 மணி. யூனிவர்சல் ஆலயம் எண் 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் யூனிவர்சல் ஆலயங்களில் இணையுங்கள். மீண்டும் நான் உங்களை வரவேற்கும் மக்கள். நீங்கள் பார்த்த இந்த தொகுப்பு சரியா? திங்கட்கிழமை இதுதான் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது எல்லா இடங்களிலும். காரணம், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவி நமக்கு உணர்த்துகிற இந்த சத்திய வார்த்தையின் பிரகாரமாய் தான் நாம் பேசும்போது அதாவது நீங்கள் அப்பம் அல்லாததற்காக, பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. கர்த்தருடைய விருப்பம் என்ன? நீங்கள் சம்பாதிப்பதை கீழே விடுவதோ அல்லது சம்பாதித்தும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதோ அல்ல. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க? தேவன் சொல்றார், எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. எனவேதான் மக்கள், நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி, தேவனுக்கு செவி கொடுத்த இவர் கண்டிப்பாய் முன்பு அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்த சூழ்நிலை தான். ஆனால் தேவனுக்கு செவி கொடுத்த பிற்பாடு அவர் வாழ்க்கை எப்படி மாறியது, இந்த வசனம் அவர் வாழ்க்கையில நிஜமானதா என்பதை நீங்கள் பார்த்த பிற்பாடு நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை முன்னோக்கி செல்வோம். கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே ஒரு விசேஷமான ஜபத்தை செய்ய போகிறோம். தண்ணீரை நாம் ஆசீர்வதிப்போம். தேவனுடைய ஆவி தாமை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உதவி செய்யும்படியா. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இந்த ஒரு அற்புதமான சாட்சியை ரோஜேஷ் அவர்கிட்ட இருந்து கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய சாட்சி தயவு செய்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா பாஸ்டர், நான் இந்த நேரம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய சாட்சி சொல்ல மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவன் என்னுடைய பண வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்காரு சொல்லி மக்களை, நிச்சயமா நான் உங்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது, நான் இந்த ஆலயத்துக்கு வரும்போது
ரூ. 2500 சம்பளம். இதுதான் என்னுடைய ஒரு மாதத்துக்கான சம்பளமா இருந்தது. ஒரு மாசத்துக்கு ஆமாங்க 2500. பாஸ்டர். ஒரு மாசம் என்னுடைய சம்பளம் வந்து ரூ. 2500. இந்த ரூ. 2500 சம்பளத்துல இருந்து தான் நான் இந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிருந்தேன். இந்த ஆலயத்துல நான் வரும்போது ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ரூ. 2500 சம்பளம் ஒண்ணுமே எனக்கு கிடையாது. பிற்பாடு இந்த இடத்துல வரும்போது தசன பாகத்தை எப்படி நான் உண்மையா இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். என்னுடைய பண வாழ்க்கை நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்திருந்தேன். ரூ. 2500 சம்பளத்துல ஒரு ரூ. 3000 மாறிடுச்சு, ரூ. 6000 மாறிடுச்சு, அப்படியே வளர வளர ஆரம்பிச்சு. ஆரம்பிச்சு. கடைசி என்னுடைய சம்பளமானது ரூ. 15,000 ஆயிடுச்சு. இந்த ரூ. 15,000 சம்பளம் வந்து நான் ஒரு பிரெட் ஆம்லெட் அந்த கடையாந்து போட்டேன். அந்த இடத்துல ஒரு ரூ. 30,000 சம்பளமான பிற்பாடு சம்பாரிச்சிருந்தேன். அதுலயும் நான் தசன பாகத்துல உண்மையா இருந்தேன். ஒரு மீன் வியாபாரமான செய்யும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பானது கிடைச்சிச்சு பாஸ்டர். அந்த மீன் வியாபாரத்தை நான் செய்யும் பொழுது என்னுடைய மாத சம்பளம் 1,00,000 இருந்துச்சு. அந்த மீன் வியாபாரம் செய்யும் போது உங்களுக்கு தடை ஏதாவது வந்துச்சு? நிச்சயமா பாஸ்டர், அநேக விதமான பிரச்சனைகளானது இருந்துச்சு. அந்த வியாபாரமான செய்ய முடியாதபடி, ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மொழியானது தெரியாது, எப்படி மீன் கட் பண்ணணுன்றது தெரியாது. இருப்பினும் நான் தேவன் கொடுத்த வழிநடத்தல் மூலமா அந்த இடத்துல போனேன், அந்த வியாபாரத்தை செய்ய எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சு வந்தீங்க. ஆமாங்க பாஸ்டர். அந்த மாதத்துல மட்டும் என்னுடைய தசனம் பாகம்னு சொல்லும் போது, அதாவது என்னுடைய சத்சம்பாகம்னு சொல்லும்போது நான் தேவனுக்கு வந்து 10,000 கிட்ட தசனம் பாகம் கொடுத்தேன். என்னுடைய லாபம் 1,00,000 இருந்துச்சு. ரூ. 2,500 சம்பளம் சம்பாரிச்ச ஒருத்தர் தேவன் ரூ. 1,00,000 ஆசீர்வதிச்சிருந்தார். நான் பிற்பாடு நான் திங்கட்கிழமை கூட தொடர்ந்து கலந்துக்க ஆரம்பிச்சுதான் நம்முடைய பிஷப் ஆனது வந்திருந்தாரு. கடந்த வாரங்கள்ல வந்து தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த எண்ணெயை 2 வாரங்கள் முன்னாடி. ஆமாங்க பாஸ்டர், தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் என்னுடைய கரங்களை பெற்றுக்கொண்டேன். அந்த நேரமான பிஷப் என்னை வழி நடத்திருந்தார். நான் தேவனுக்கு உண்மைத்தன நபரா இருக்கும்போது ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். இதுதான் அவருடைய வார்த்தையானது. நான் அதை விசுவாசிச்சேன். அதன் பிரகாரம் போனேன். என்ன தேடி ஒரு கான்ட்ராக்ட் ஆனது வந்துச்சு. அதாவது நான் ஒரு சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய நபரா இருக்கேன். ஏறக்குறைய வந்து 50 கிலோ மீன்கள் தான் நான் எடுக்கக்கூடிய நபரா இருக்கேன். ஒரு வாரத்துக்கு என்னுடைய லாபம் 10,000. ஆனா நான் இந்த நேரம் இந்த கான்ட்ராக்ட் மூலமா என்ன பெற்றுக்கொண்டேன்னா, மீன் வியாபாரம் செய்யக்கூடிய நான் எனக்கு மீன் விற்பனை செய்யக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு நான் என்ன பண்ணேன், மீன்கள் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, அப்ப எவ்வளவு மீன்கள் நீங்க எடுப்பீங்க? ஏறக்குறைய வந்து நான் 50 கிலோ மீன்கள் தான் நான் எடுப்பேன் நான். ஆனா மார்க்கெட்டுக்கு மட்டும் ஏறக்குறைய 600 கிலோ கிட்ட நான் வந்து அவங்களுக்கு மீன்கள் கொடுக்க ஆரம்பிச்சேன். இதன் மூலயமா எனக்கு வந்த லாபமானது ஏறக்குறைய வந்து ரூ. 68,000 லாபமானது ஒரு வாரத்துல வந்து ஒரு 7 நாள்ல பாஸ்டர். 7 நாள்ல. பிற்பாடு நான் என்ன பண்ணேன், இந்த வாரத்துல நான் கடந்து போனேன், என்னுடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். பிற்பாடு என்னுடைய எல்லா சேமிப்பு நான் என்னோட சம்பாதிச்ச எல்லாத்தையும் கணக்கானது போடும்போது ரூ. 3,66,000 இந்த மாதம் என்னுடைய சம்பாதிப்பு. ஒரே மாசம் யோசிச்சு பாருங்க பாஸ்டர், ரூ. 2,500 சம்பளத்தை இருந்தேன்னா இன்னைக்கு தேவன் ரூ. 3,66,000 வகையில நான் ஆசிரிச்சேன். மக்களே, நான் இந்த நேரமான இந்த ஒரு தசனபாக கௌரவங்களுக்கு முன்னாடி காண்பிக்கிறதுக்காக ஒரு பெருமையோட காட்டுறதுக்காக கிடையாது. ரூ. 2,500 சம்பளத்துல இருந்த என்ன தேவன் ரூ. 3,66,000 வந்து சம்பாதிக்க வச்சுக்கிற. இது என்னுடைய தசனம் பாகமா இருக்கு. மக்கள், நீங்க நிச்சயமா விசுவாசிக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அடுத்த சாட்சியா நீங்க இருப்பீங்க. மக்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நபராக. இது மட்டும் அல்லாமல் பிஷப் இந்த நேர்மறை எனக்கு ஒரு வழிநடத்தல கொடுத்திருக்காரு. நான் சொந்த ஆலயத்தை இந்த இடத்துல கட்டுவேன்னு சொல்லிட்டு என்னுடைய தசனம் பாகம் ஏறக்குறைய வந்து 1,00,000 இருக்கும் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நான் கொஞ்சத்துல உண்மையா இருக்கும். தேவன் என்ன அநேகத்துக்கு அதிபதியான நபரை மாத்திருக்காரு. நான் தேவனுக்கான சொந்த ஆலயத்தை கட்டுவேன். மக்களே, நீங்க அடுத்த சாட்சியா இருக்கீங்க. மக்களே, you will be the next testimony. மிக நிச்சயமா மக்களையும் நீங்க பார்த்த இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றம் யோசித்து பாருங்க. முன்பு இவருடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. சற்று நேரத்துக்கு முன்பாக நீங்க பார்த்த அந்த வீடியோவானதை போலதான் ஒரு பொத்தலான பையிலே உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்கிற ஒருவராகும். பாஸ், எனக்கு நல்ல வேலையானது இருக்கு, வியாபாரமானது இருக்கும், நான் சம்பாதிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்பொழுதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியம் வருதோ, எத்தனை பேர் நீங்க இப்படியான ஒரு சூழலிலே தள்ளப்பட்டவராய் இருக்கிறீர்கள்? ஒரு பொத்தலான பையிலே உங்களுடைய பணத்தை நீங்கள் இழந்து கொண்டிருப்பது போல தேவையில்லாத செலவுகளாய், மருத்துவ சிகிச்சைக்காக தேவையில்லாத விபத்துகளாய், பல சூழ்நிலைகளில் நீங்கள் சேர்த்து வைத்து அல்லது சேர்த்து வைக்க விரும்புகிற பதில்கள் உங்களை விட்டு நழுவுவதை பார்க்கிறீங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கையா கூட இருந்தது. ஆனா இவர் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். எப்படியா செவி கொடுத்தார்? பாஸ்டர், நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், பைபிள் படிக்கிறேன். எத்தனை மக்கள் நீங்க இப்படியாக சொல்றீங்க? ஆனா தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது உண்மையாக வெறும் ஒரு வார்த்தையை கேட்பதில்லை. நீங்க இந்த நேரம் நான் பேசுறதை கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இது செவி கொடுப்பதனுடைய அர்த்தமா இல்ல. நான் பேசுறது நீங்க கேட்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யும் பொழுதுதான் நீங்கள் எனக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். மிக சரியா, இதுதான் தேவன் அவருடைய வார்த்தையில சொல்றார். என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, நாம தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுது, அவருடைய விருப்பங்களை செய்யும் பொழுது இந்த செழிப்பு வருகிறது. எனவேதான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தேவனோடு உடனான இந்த செழிப்பிற்கான கூட்டத்திற்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு இந்த விசேஷித்த கூட்டத்திலே நீங்கள் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை கட்டும்படியாய் எங்களோடு இணைக்க
நான் உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன். அது மட்டும் இல்ல பாஸ்டர், மிக நிச்சயமாக தேவனோடான செழிப்பு. கண்டிப்பா நாம தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவனுடையவராய், தேவனுடைய வழிகளில் குறிப்பாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் நாம் இந்த உலக ராஜ்யத்துல இருக்கோம். நாம இந்த உலக ராஜ்யத்துல இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயார்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு நமக்காக இந்த இடத்துல இருக்கு. சரியா இல்லைங்களா பாஸ்டர்? மிக நிச்சயம். அதாவது ஏன் கர்த்தர் சொல்றார் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. அதாவது வெறும் நமக்கான உணவு ஆகாரம் மட்டும் தேவனுடைய நோக்கம் அல்ல மக்கள். அதாவது இந்த உலகத்துல வாழ அவர் மத்தேயு சொல்கிற பிரகாரம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் நமக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். எனவேதான் பணம் ஒருபோதும் நாம் தேவனுக்கு நெருங்கி வருவதற்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. அதுதான் மக்கள் கற்றுக்கொண்ட ரகசியம். எனவேதான் இந்த கூட்டத்தினுடைய தலை தேவனோடு கூட செழிப்பு. தேவனுக்கு மேலேயோ அல்லது தேவனை விடவோ தேவனோடவோ இல்லை. அதாவது தேவனோடு ஒரே அளவில் அல்ல, தேவனோடு கூட இருக்கிறவர் கண்டிப்பாய் செழிப்பை பெற முடியும். ஏன் அந்த செழிப்பு ஒருபோதும் உங்களுடைய ரட்சிப்புக்கு தடையா இருக்கக்கூடாது. எனவேதான் பிரதானமானது பாசம் ஒருத்தர் வாழ்க்கையில வளர்ச்சி தேவை, வெற்றி தேவை, செழிப்பு தேவை. ஆனா அவர் வாழ்க்கையில மிக பிரதானமாய் கர்த்தர் சொல்கிற பிரகாரம் மத்தேயுவிலே முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில முதலாவது ஒருத்தர் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சொத்து. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், சிறந்த உதாரணமா நம்ம சொல்ல வேண்டுமானால், ஒரு ஊருக்கு பிரயாணிக்கிற ஒருத்தர், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரயாணிக்கிற ஒருத்தர், அதாவது ஒவ்வொரு ஃபிளைட்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் அவங்க கொண்டு போகணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? மிக நிச்சயமாக இது உங்க பலருக்கு தெரியும். ஆனா ஒருவேளை உங்களுக்கு தெரியல, சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ள, ஒரு நாட்டிற்குள்ளாக நீங்க இந்த இடத்துல நுழைய முடியும் போது, குறிப்பா விமானத்துல நீங்க இந்த இடத்துல போகும்போது, நீங்க எதெல்லாம் உடையவரா இருக்கீங்களோ எல்லாவற்றையும் உங்களோடு கொண்டு செல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவானது உங்களுக்கான இடத்தில் கொடுக்கப்படும். அது மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். அப்படியான ஒரு சூழலில் நீங்க இந்த இடத்துல இருக்கும்பொழுது, நீங்க தேவையில்லாத ஒரு காரியத்தை உங்களோட எடுத்துட்டு போவீங்களா? இது எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்த ஒரு விஷயத்த உங்களோட இங்க கொண்டு போவீங்களா? இதுதான் சரியாக நீங்க யோசிப்பீங்க. இது எனக்கு அவசியம் இல்லை, இது எனக்கு தேவையில்லாதனால நான் இதை என்னோட எடுத்துட்டு போறது கிடையாது. எது அவசியமோ அதுதான் நீங்கள் உங்களோடு எடுத்து செல்ல மிக நிச்சயமாய் சூழ்நிலைகளை இந்த இடத்துல உருவாக்குவீர்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க யார் பிரவேசிக்க விரும்புறீங்களோ, தேவனுடையவராய் யார் நீங்க உங்க வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. எது உங்களுக்கு பிரோஜனம் இல்லாததா இடத்துல இருக்கிறது. நீங்க அப்படியான ஒரு நபராய் உங்களை சோதிக்கும் பொழுது பல காரியங்களை தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல விளக்கலாம். நீங்க பிரயாணத்துக்கு போகும்போது உங்களை தயார்படுத்த, ஒருவேளை நீங்க எப்படியான காரியங்களை செய்யணுன்றது யோசிக்கிறீங்களோ அதே வழி யோசிங்க. நான் இதை செய்யலாமா, நான் இப்படியாக இருக்கலாமா? சரியா இந்த பாசம். ஏன்னா இதை யோசிக்கும் பொழுது தேவன் மிக நிச்சயம் நமக்கு பல காரியத்தை வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு வெறுப்புணர்ச்சி. நீங்க எத்தனை பேர் உங்களுக்குள்ளாக அப்படியான யோசனை உடையவரா இருக்கீங்க? மன்னிக்க முடியாத எண்ணங்களாய், கோபங்களாய், நீங்க யார் தேவனோடு உங்க வாழ்க்கை இணைத்துக் கொள்ள விரும்புறீங்களோ இப்படியான ஒரு செயலை செய்கிறவராயிருக்கும் பொழுது தேவன் ராஜ்யத்தில் உங்களுக்கு இடமானது இருக்குமா? எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கான வழியை கண்டறியும்படியாக. சரியா இல்லைங்களா? மிக சரி. அதாவது இந்த இந்த எக்ஸாம்பிள் பேசிட்டு இருக்கும்போது யார் ஒருத்தர் சொல்லுவோம், அதாவது ஃப்ளைட்டுக்கான அவங்களுடைய சார்ஜ், அவங்க விசா எடுத்திருக்காங்க, இந்த 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 நாட்டுல இருந்து வேற நாட்டை குடிபெயர போறாங்க, முழு குடும்பம் செல்ல போகுது. அதோட ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் தான் ரொம்ப தேவை, இந்த எண்ணெய் பாட்டில் எனக்கு அலோவ் பண்ணலன்னா நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்க? கண்டிப்பா கிடையாது. இந்த எண்ணெய் பாட்டில தூக்கி போடுவாங்க, பெர்ஃப்யூம் பாட்டில தூக்கி போடுவாங்க. இல்லை, நான் அந்த நாட்டுக்கு போறது தான் மிக முக்கியம். இந்த பெர்ஃப்யூம் பாட்டில், இந்த எண்ணெய் பாட்டில் அதை விட முக்கியம் இல்லை. எனவேதான் மக்களே, தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்போது வேறு எதுவுமே அதை விட பிரதானமானது இல்லை என்பதை ஒருத்தர் புரிந்து கொள்கிற தருணம் அவர் தன்னை தாழ்த்துறார். எதெல்லாம் தடையா இருக்கு, எல்லா பாவங்களை அறிக்கை செய்கிறார், தன்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறார். அந்த நேரம் பரிசுத்த ஆவி அவருக்குள் வருகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரை தயார்படுத்தும்படி பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது கண்டிப்பாய் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவை எல்லாம் கூட அவருக்கு கொடுக்கப்படும். இதோ இந்த சாட்சி கண்டிக்க பாச மக்களுக்கு மிக தெளிவாக்கும். தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட ஒருத்தர் கண்டிப்பாய் பொத்தலான பையிலே பணத்தை கூடுகிறவராகவோ அல்லது வாழ்க்கையில உலக காரியத்திலே அவதிப்படுகிற ஒருவராக இல்லை. இவ்வுலகத்தின் தேவை சந்திக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்குமே அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை தயார்படுத்துகிறார். சமாதானம் அதனுடைய உறுதியாய் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். ஒரு பாட்டில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தமிழர் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நாம் இந்த ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம்.
பரிசுத்தாவி தாமே நம் பார்வையை திறப்பதாய் நாமும் நம்மை தேவன் ராஜ்யத்துக்காய் ஆயத்தப்படுத்தும்படியா. என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ் ரோல்ல இருந்து வரேன். நான் வந்து செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும். என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது, நாங்க நெனச்சோம் ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போது? ஏன் இவ்ளோ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா, என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா, அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நெறைய பிரச்சனத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நெறைய விஷயத்த நாங்க செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ப வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யுனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம, அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல, அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். அந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, இந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல.
நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல. எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசுனது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா, உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்னை தொடராது" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்வினை கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்னை தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா. "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேள இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேள தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து, நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ இது சின்ன காயம்னு சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு.
இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது அப்டின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டேன். உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? தேவனே, உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க. ஒரு ஸ்கில் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு. என்னால முடியாதுன்னு. ஆனா, உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே, இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது 20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சு முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா, அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். "என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். "இனிமே தேவன் கிட்ட வா, தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்னை உயிரோட குடுத்துருக்காங்க. அதனால நீ இனிமே தேவனை விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நெறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரி. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கும் தேவன் எங்களை பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த சாட்சியிலிருந்து மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக ஒருவர் உடைய ராஜ்யத்திற்கு தன்னை தயார்படுத்த வேண்டுமேயானால் தன்னுடைய பழைய வாழ்வை, அழுக்கான இருதயத்தை இந்த உலக ரீதியான வழிகளிலிருந்து தன்னை பிரித்து கொண்டால் மட்டுமே சாத்தியம் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இன்றைய இதோ இந்த நேரம் யார் இந்த பலகீனங்களிலே, பிரச்சனைகளிலே, கடினங்களிலே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பலவிதமான சூழ்நிலைகளில் இவர்கள் குழப்பம் அடைந்தவராயிருக்கிறாரோ, இந்த எல்லா குழப்பங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். இவர்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியாது. உம்முடைய விருப்பத்தை இவர்களது வாழ்க்கைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும்படி இந்த மக்களுக்கு உதவி செய்ய கேட்கிறேன். தேவனானவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. இதிலிருந்து பருகிறவருடைய மனசாட்சி இருக்கிற எல்லா அழுக்குகள், பயங்கள், குற்ற உணர்ச்சிகள் நீங்குவதா. பரிசுத்த ஆவியானவரே, சேஷமாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு இவர் ஆயத்தப்படுத்த வருவார். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தர் மீதும் நாங்களும் சமாதானத்தை அறிக்கை செய்கிறோம். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா தண்ணீரை பருகலாம். மக்களை மறந்து விடாதீர்கள். நாளை காலை 9:30 மணி யார் நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே செல்ல உங்களை ஆயத்தப்படுத்த இந்த வார்த்தையை கேட்டீர்கள், சாட்சியை கேட்டீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவி தாமே இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். காரணம், எல்லாவற்றை விட மிக முக்கியம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்துவது. அப்போது மீண்டும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன், அவரோடு யார் சேர்ந்திருக்கிறார்களோ இவ்வுலகத்தின் எல்லா தேவைகளும் அவர்களுக்காய் கொடுக்கப்படும். எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். யூனிவர்சல் ஆலயத்தின் எந்த கிளைக்கும் நீங்கள் வரலாம். மேலும் விவரங்களுக்கு, விளக்கங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த நேரம் எங்களோடு பேச விரும்பினாலும் ஒருத்தர் தயாரா இருப்பார். உங்கள் அழைப்பை ஏற்கும்படி மக்களை நாளை காலை விசேஷமாய் உங்களை சந்திப்போம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாரா.